உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு தோணிட்டே இருக்குதா? உங்கள் பிஸ்னஸை குறித்து ஒரு புதிய புதிய தாட்டு உங்களுடைய இருதயத்தில் வருகிறதா? அதை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அதை தட்டி கழிச்சக்கூடாது. ஏனோ எனக்கு வருது அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம உடனே என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே இந்த விருப்பத்தையும் இந்த வாஞ்சையும் எனக்குள்ள ஆண்டவர் வைச்சார் அப்படின்னு சொன்னால் உடனே நமக்கு அதற்காக நம்ம முயற்சி எடுக்கணும். அப்படின்னா அதை ஏதோ ஒரு நோட்டில் நம்ம எழுதணும். இல்லைன்னா அதை என்னென்ன ஆண்டவர் தாட்டு கொடுக்குறாரோ எல்லாத்தையும் நம்ம அதை கலெக்ட் பண்ணி அந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் உடனே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியாது. ஒரு ஐடியாஸ் வருதுன்னு உடனே அந்த ஐடியாவுக்காக உடனே பணத்தை நம்ம செலவு பண்ண முடியாது. அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போய் அவரிடத்துல வைத்து கேட்டு, ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்குள்ள தோணுது, இது சரியானதா இருக்குமா, இதை நீங்க எப்படி நீங்க நடத்துறீங்க அப்படின்றத நீங்க கர்த்தர் சமூகத்தில் கொண்டு போயிட்டீங்கன்னாலே நான் நம்புறேன் அந்த காரியம், அந்த தரிசனம் உங்களுடையதாய் இருக்குமானால் கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, யோசேப்பு ஒரு சொப்பனத்தை பார்த்து தன்னுடைய சகோதரிடத்திலையும் தன்னுடைய தகப்பனாரிடத்திலையும் அவர் சொல்றாரு. சொன்ன உடனே எல்லாருமே மனசுல வஞ்சகமா வச்சிருந்தாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அவனுடைய தகப்பனார் அவன் சொன்ன அந்த சொப்பனத்தை மனதிலே வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லும். அப்படின்னா அவருக்கு அந்த சொப்பனத்தை தட்டி கழிக்க முடியல. அந்த சொப்பனத்தை என்னமோ நீ பார்த்து கனவு காண்ற அப்படின்றத கொண்டு வர முடியல. தன்னுடைய பிள்ளை கண்ட கனவுல ஏதோ ஒண்ணு இருக்கு, அவங்ககிட்ட ஏதோ ஒண்ணு ஆண்டவர் செல்ல விரும்புறாரு அப்படின்றத அவனுடைய தகப்பனார அறிந்து வைத்திருந்தார். நீங்கள் வேதத்துல தீர்க்கதரிசியாகிய ஏலி ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. சாமுவேல ஏசப்பா ஆண்டவர் கூப்பிடுறாரு, சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு. இவர் போய் ஏலிட்ட கேட்கிறாரு, நீ என்னை கூப்பிட்டீரா அப்படின்னு கேட்கிறாரு. மூன்றாவது விசை பேசும்போது ஏலி என்ன சொல்றாருன்னா, பிள்ளையாண்டானிடத்துல ஏதோ ஒண்ணு ஆண்டவர் என்ன பண்றாரு, பேசுறதுக்காக நினைக்கிறாரு. ஆனா தன்னிடத்துல ஆண்டவர் பேச நினைக்கிறார் என்கிறது யாருக்கு தெரியல? சாமுவேலுக்கு தெரியல. சாமுவேல் என்னமோ தீர்க்கதரிசி நம்மளை கூப்பிடுறாரு அப்படின்னு தான் நினைச்சாரு. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய மனதுக்குள்ளே எழும்புகிற சில யோசனைகள், சில திட்டங்களை நான் நம்புறேன் இந்த 100 days ஜபத்துல கலந்து கொள்கிற நிறைய பேருக்கு ஆண்டவர் நிறைய தரிசனங்களை, நிறைய திட்டங்களை உங்க மனசுல ஆண்டவர் தருவார். நீங்க அந்த திட்டத்தை என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, ஒரு நாள் அந்த திட்டத்தை நீங்க சும்மா சாதாரணமா விட்டுறாதீங்க. அந்த ஆண்டவர் இந்த மாதிரி பண்ணுனா எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒன்று ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரா, ஒரு டைரி எடுத்து நீங்க எழுதி அதற்காக நீங்க கர்த்தர் சமூகத்தில் நீங்க ப்ரிப்பரேஷன் ஆகுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்காம இருக்கவே மாட்டார். எனக்கு தெரியும், நம்முடைய திருச்சபையில அதிகாலை இந்த கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெய்லி அதிகாலையில் ஒரு ஜபம் நடக்கும். இது உயிர் உள்ள ஒரு சாட்சி. இந்த அதிகாலை ஜபத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கவுட்டுச்சாலை இந்த பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி அவங்க அப்பா அம்மா 2 பசங்க, வாலிப பசங்க ரெகுலராக அந்த அதிகாலை ஜபத்திற்கு வருவாங்க. அப்போது ஜபத்திற்கு வரும்போது நான் ஒரு நாள் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் கொடுக்குற இந்த மாதிரி தரிசனத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதை டெய்லி நீங்க பார்க்கறது மாதிரி ஒரு இடத்துல நீங்க ஒட்டி வைங்க. அதற்கு கீழே தேவனே இதை எனக்கு தாரும் அப்படின்ற ஒரு வாக்கியத்தை எழுதுங்கன்னு நான் ஒரு நாள் பிரசங்கம் பண்றேன். அப்போ பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே அந்த பையன் அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா ஒரு A4 ஷீட்ல ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்தான். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு வீடு, அதுக்கப்புறம் ஒரு கார், அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா ஒரு கீபோர்டு. இது மூணையும், இது நடந்த சம்பவம், இது ரொம்ப ஆச்சரியமான சம்பவம். அப்படின்னா ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு கீபோர்டு, இந்த 3 படத்தையும் போட்டுட்டு கீழே தேவனே எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி ஒரு A4 பிரிண்ட் எடுத்து என்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு அவன் என்ன சொல்றான்னா, பாஸ்டர் நேற்றைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, உங்க மனசுக்குள்ள எழும்புகிற தரிசனத்தை ஒரு போட்டோவா இது பண்ணி நீங்க உங்களுக்கு தெரிகிற இடத்துல வைங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, நான் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட கொண்டு ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கதவுல நான் ஒட்ட போறேன்னு சொல்லி நானும் உடனே என்ன பண்ணேன்னா அந்த A4 ஷீட் அந்த பிரிண்ட் அவுட்டுக்கு மேல கையை வச்சு, ஆண்டவரே இந்த வாலிப தம்பி இவ்வளவு விசுவாசமா இருக்கிறாரு, உங்களை நம்புறாரு, இந்த விசுவாசத்தை நீங்க கனப்படுத்துங்க அப்படின்னு ஜெபம் பண்ணி அனுப்பி அந்த பையன் அதுக்கப்புறம் அவங்களுடைய வீட்டில் ஒரு நாள் விசிட்டிங் போகும்போது பார்த்தா, உங்களுக்கு நீங்க சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து காமிச்சா அந்த A4 ஷீட்டா பார்க்கறது மாதிரி ஒட்டி வச்சிருக்கிறாங்க. டெய்லி அதற்காக ஜெபம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 முதலாவதாக ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா ஒரு கீபோர்டு. அது எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா, அவருடைய அந்த பையன் போற அந்த காலையில ஜெபத்துக்கு வருவாங்க, இன்னொரு சர்ச்சுக்கு போறாங்க. அவங்க சர்ச்சுக்கு போற ஒரு பையன் ஒரு புது கீபோர்டை வாங்கி 9 மாதமா 2 நாள் தான் வாசிச்சிருக்கிறான்.
அதுக்கப்புறம் அவன் வாசிக்கவே இல்லை. திடீரென்று என்ன அப்படின்னு சொன்னா அவனுக்கு வந்து வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருச்சு. அப்போ வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் போது இந்த கீபோர்டை வந்து வித்துடலாம், யாருக்காவது கொடுத்துடலான்னு முடிவு பண்ணி இவனுக்கு ஒரு நியூஸ் சொல்றான், இந்த மாதிரி ஒரு கீபோர்டு இருக்குப்பா, அதை வந்து நான் ஊருக்கு போறது முன்னாடி வித்துட்டு போலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் கேட்டார், எவ்வளவு ரூபாய்க்கு தருவீங்கன்னு. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா 1.25 லட்சம் ரூபாய் அந்த கீபோர்டை வெறும் 25,000 ரூபாய்க்கு புது கீபோர்டு 2 நாள் வாசித்த கீபோர்டை அப்படியே அந்த பையனுக்கு கொடுத்துட்டாங்க. வந்தா பாத்துங்கன்னா ஒரு 6 மாசத்துல கீபோர்டை தூக்கிட்டு வர்றான். என்னன்னு கேட்டா, பாஸ்டர் தரிசனத்துல ஒட்டணும்ல, அதை ஒன்ன டிக் பண்ற அளவுக்கு கர்த்தர் நினைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. மனசார அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீர் இதை நிறைவேற்றினதற்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாச்சு. அதற்கு பிறகு இவங்க 2 பேருமே அப்ப சரியான வேலை இல்லாம இருந்தாங்க. அது கரெக்டா பாத்தீங்கன்னா சின்ன பையனுக்கும் வேலை கிடைச்சிருச்சு, பெரியவனுக்கும் வேலை கிடைச்சிருச்சு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன லோன் கூட எக்ஸ்ட்ரா போட்டு அடுத்து ஒரு காரை எடுத்துட்டு வந்தாங்க. அந்த காருக்கும் நானே ஜெபம் பண்ணேன். ஐயோ, மறக்கவே முடியாத சாட்சி. 3வது அவங்க பெரிய ப்ராஜெக்ட், ஒரு வீடு. அதே போல கவுண்டம்பாளையம் தாண்டி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாருமே ஃபேமிலியா சேர்ந்து ஒரு வீட்டுக்கு கொஞ்சம் பணம் ரெடியாகி அந்த வீடை கொடுத்து அந்த வீடையும் விலை பேசி கர்த்தர் அந்த வீடை வாங்குவதற்காக கர்த்தர் உதவி செய்தார். இதெல்லாம் பெரிய சாட்சி. அவன் வந்து அந்த கீபோர்டை வச்சு தரிசனத்தை வச்சு ஜெபம் பண்ணான் பாருங்களேன். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மியூசிக் ஷாப்புக்கு அவன் ஓனரா இருக்கிறான். மியூசிக் ஷாப்புக்கு அவனுடைய கடையிலே இருக்கிற மியூசிக் பொருள் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு மேல பொருளை வந்து அவருடைய கடையில வச்சிருக்கான். ஐயோ, ஆண்டவர் வந்து நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய தரிசனத்தை கர்த்தர் கனம் பண்றார் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தை பார்த்து நான் கண்டுபிடிச்சேன். உண்மையிலே தம்முடைய நாமத்திற்காய் காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே அல்ல. அநீதி உள்ள தேவன் அல்ல. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க தயவு செய்து உங்களுக்குள்ள ஆவியானவர் எழுப்புகிற, ஆவியானவர் உங்களுக்குள்ள வைக்கிற தரிசனத்தை நீங்க வந்து தட்டி விடாதீங்க, தட்டி விடாதீங்க. அது வந்து சும்மா உங்களுக்குள்ள வரல, சும்மா உங்களுக்குள்ள வராது. யோசேப்பினுடைய யாக்கோபினுடைய பிள்ளைகள் வந்து அத்தனை பேர் இருந்தாங்கல்ல, எல்லாருக்குமா அந்த சொப்பனம் கிடைச்சிருச்சு? யோசேப்புக்கு மட்டும்தானே சொப்பனம் கிடைச்சிருச்சு. அப்ப நான் என்ன நம்புறேன்னா, யாரையும் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரோ, யாரையும் ஆண்டவர் பயன்படுத்த போறாரோ அவர்களுக்கு தான் அந்த தரிசனம் வருமே தவிர வேற யாருக்கும் அந்த தரிசனம் கிடைக்காது. அப்போ நீங்க அந்த தரிசனத்தை, அந்த விருப்பத்தை, அந்த ஆசையை நீங்க ஒண்ணுமே கேர் எடுக்காம, அதுக்காக ஜெபம் பண்ணாம, அதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணாம இருந்துட்டீங்கன்னா அந்த தரிசனம் வந்து உங்களுக்குள்ள வேலையே செய்யாது. அதற்கு பிறகு உங்களுக்கு அந்த மாதிரி தரிசனம் வரவும் வராது. உங்களுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆசைகள், விருப்பத்தை வந்து கர்த்தர் கொடுக்கவே மாட்டாரு. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேரு இன்னைக்கு முன்னேறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உயராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன ஆசை, என்ன விருப்பங்களை ஆண்டவர் உள்ள வச்சாலும் அந்த விருப்பத்தை ஒரு பெரிய விஷயமாகவே எடுக்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு பாருங்களேன், இன்னைக்கு இந்த பேசிட்டே இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விருப்பத்தை தர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருக்கிறவங்க, ஆன்லைன்ல இருக்கிறவங்க, நீங்க இருக்கிற இடத்துலயே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு இடத்துல ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு வீடு தர்றது மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒன்ன வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன செய்வீங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படி ஒரு எண்ணத்தை நீங்க இன்னைக்கு வந்து கம்மியா சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுங்க, ஆண்டவர் வந்து 1 கோடி ரூபாவுக்கு நான் ஒரு வீடை தருவேன் அப்படின்னு மனசுக்குள்ள எழும்புதுன்னு வச்சுங்களேன். நீங்க முதல்ல என்ன சொல்லி தெரியும்? எனக்கா, நானா, அதெல்லாம் சும்மா கதை அப்படின்னா முடவனெல்லாம் கொம்பு தேனுக்கு ஆசைப்படக்கூடாது, நமக்கெல்லாம் அது வந்து தூரமானது, அதெல்லாம் நினைக்கவே கூடாது, அதெல்லாம் மனசுக்குள்ள வரவே கூடாது, போ இயேசு நாமத்துல பொல்லாத சாத்தானே அப்படின்றது மாதிரி நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, அந்த மாதிரி ஒரு எண்ணம், அந்த மாதிரி ஒரு விருப்பம். நான் வந்து பொருளாசைக்கு நேரம் உங்களை நடத்தல, நான் நீங்க பொருளாசையாய், பணத்தாசையாய் அப்படி போகணும்னு நினைக்கல. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அப்படிதான். மகளே, உங்க மனசுக்குள்ள எழும்புது, சரி எத்தனையோ ஊழியக்காரர்கள் வந்து இப்படி முடவனை எழும்ப வச்சிருக்கிறாங்க, அப்படியே சப்பானியை நடக்க வச்சிருக்கிறாங்க, ஏன் ஆண்டவர் வந்து நாளைக்கு நம்ம போய் ஒரு ஜெபம் பண்ணும்போது ஒரு மனுஷனுக்கு அற்புதம் நடக்காதா அப்படின்ற ஒரு ஆசையை உங்களுக்கு கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? நிறைய பேர், அப்பா நமக்கு இந்த சட்டிப்பானை கழுவுறதே சரியா போயிடும், நம்ம போய் எங்க போய் நம்ம போய் இந்த மாதிரி செய்யறது, அதெல்லாம் செய்ய முடியாது.
உடனே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நமக்குள்ளே வருகிற விருப்பத்தையும் வாஞ்சையும் நம்ம நிறைய பேர் அதை அப்படியே மூழ்கடிச்சிடறோம். அதுக்கு நம்ம நிறைய பேர் உயிர் கொடுக்கறதே இல்லை. அதுக்காக நம்ம நிறைய பேர் ஜெபம் பண்றதே இல்லை. அதுக்காக ஆண்டவரிடத்துல கேட்கிறதே இல்லை. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இல்ல அது சாதாரணமா உங்களுக்கு வர்றது இல்ல. அது சாதாரணமா உங்களுக்கு வர்றதில்லை. இந்த 100 நாட்கள் ஜெபத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற விருப்பத்தை எல்லாம் தயவு செய்து நீங்க எழுதுங்க. அந்த விருப்பத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த விருப்பத்தை ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு போய் வைங்க. கண்டிப்பாக காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள். ஆனாலும் சவுண்ட் இல்ல, உங்களுடைய பள்ளத்தாக்குகள் தண்ணீரால நிரப்பப்படும். ஆண்டவர் அதை செய்வதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா.